சிறப்பான மாலை வேளையில் இரவு ஆகிவிட்டது. நிறைய ஒரு 5 பேர்த்துக்கு பரிசு கொடுத்துட்டு நீங்க ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்கன்னு எல்லாம் எங்களுடைய நண்பர்கள சொன்னாங்க. பார்த்தா எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் இங்கேயே உங்களை காக்க வச்சுட்டாங்க. நீங்களாம் ஆவலோடு நீங்களாம் எப்படி உங்க அன்பு பிஞ்சு குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் என்று எவ்வளவு ஆர்வத்தோடு வந்திருக்கின்ற உங்களை எல்லாம் இப்படி மேடையில் எல்லாத்தையும் வர சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது நான் எனக்கு முழுமையா துடுப்பதியை பொறுத்தளவுக்கு எனக்கு சொந்த ஊர் மாதிரி. எப்படி வாரத்துல 2 நாளாவது இந்த பகுதிக்கு வந்துடுவேன். இதே பள்ளிக்கு நான் சென்ற ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் வந்து அனைத்து மாணவர்களுக்கும் ஜாமெட்ரி பாக்ஸ் வழங்கிட்டு போயிருக்கிறேன். ஸ்கூலுக்கு வந்திருந்தோம். பெரியவங்க எல்லாம் சேர் இருக்கு, போய் உட்காரலாங்க. இந்த பள்ளியின் உள்ள இருக்கிறவங்க முன்னாடி சேர் அழகா இருக்கு, அனைவரும் அமைதியை போய் அமருமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக கோழிப்பண்ணை சம்பத் அவர்கள் 5000 ரூபாய் எம்எல்ஏ அவர்களிடம் கொடுத்து பொழுது பாருங்க எப்படி நிறைய ஸ்பான்சர் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முன்னாள் மாணவர்கள் எல்லாம் வந்து அள்ளி கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா எவ்வளவு பாரம்பரியமான பள்ளியில நாமெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். வந்தோடனே ஒருத்தர் 5000 ரூபாய் முன்னாள் மாணவர் ஒரு 5000 ரூபாய் வழங்கி இருக்கின்றனர். அவருக்கு இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்வேளையில் இந்த சிறப்பான நம்முடைய துடுப்பதி ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் நாம் எல்லாம் எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கின்றோம். இந்த அருமையான எப்படி ஒரு திருவிழா என்றால் எப்படி என்பது போல நமது பள்ளி அருமையான வாழை தோரணங்கள் அமைத்து கலர் லைட்டுகள் அமைத்து உங்களை எல்லாம் மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்களை எல்லாம் வரவழைத்து உங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான கலை நிகழ்ச்சியை நடத்தி காட்ட வேண்டும் என்ற அர்ப்பணிப்போடு இந்த பள்ளியை வழிநடத்தி செல்கின்ற ஆற்றல் மிகுந்த சான்றோர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், பெற்றோர்கள் வந்திருக்கின்றீர்கள். இந்த அற்புதமான விழாவை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய 100ஆண்டு விழா மற்றும் ஆண்டு நிறைவு விழா சிறப்பாக நடத்தி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் களத்தினுடைய தலைவர் எங்களுடைய அன்பு அண்ணன் மா செந்தில்குமார் அவர்கள் இந்த எங்கள் அன்பு தம்பி சிறப்பாக இந்த பள்ளியை வழிநடத்தி செல்கின்றார். ஒரு அர்ப்பணிப்போடு செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இந்த நேரத்தில் நாம் எல்லாம் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றாலும் இந்த குழந்தைகளானாலும் சரி, பள்ளியினுடைய ஆசிரியர்களானாலும் சரி, அனைவரையும் ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு பெற்றோர் ஆசிரியர் கழகம் சிறப்பாக செயல்படுது என்று சொன்னால் இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்தால் அதை தெரிந்து விடலாம். ஒரு பெற்றோர் ஆசிரியர் கழகம் என்பது இந்த பள்ளிக்கு ஒரு தாய் தந்தையை போன்றதுதான் பெற்றோர் ஆசிரியர் கழகம். ஒவ்வொரு மாணவனுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நாம் உதவியாக இருக்க வேண்டும் என்று பல்வேறு உதவிகளை பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை சார்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை நாம் காணிக்கையாக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த பள்ளியில் வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் எங்களுடைய திருமதி வசந்தி அவர்கள் இந்த பள்ளியை சிறப்பாக நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு இணையாக 2 ஆசிரியர் பெருமக்கள் உறுதுணையாக அவருக்கு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் 100ஆண்டு விழாவின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை குறித்தாக்கிக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆண்டறிக்கை வாசித்திருக்கின்ற இடைநிலை ஆசிரியர் பொன் யசோதா அவர்களையும் இந்த நேரத்தில் பாராட்டுவதில் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டு விழா பரிசுகள் வழங்கி வாழ்த்துறை
வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மேற்பார்வையாளர் வட்டார வள மையம் பெருந்துறை அன்பு திருமதி சி எப்சிபா சைலா அவர்களையும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை பல்வேறு வகையில் இந்த மாதிரி ஆரம்ப பள்ளிகளுக்கு அவர் உறுதுணையாக இருக்கின்றார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அதே போல இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் எங்கேயே செல்கின்ற ஆற்று நீரை நாம் ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற ஆற்று நீரை நாம் ஆற்றில் சென்றால்தான் பார்க்க முடியும் என்ற சூழ்நிலை இருந்ததை மாற்றி அவர்களெல்லாம் உறுதுணையாக இருந்து இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் சேலம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சிறப்பான இந்த திட்டத்தை அண்ணன் எல்லாம் வழிநடத்தி சென்று கர்நாடகா மாநிலத்தில் உள்ள குடகு என்ற காவேரி உற்பத்தியாகின்ற இடத்தில் இந்த மாதிரி ஒரு பம்பிங் ஸ்டேஷன் அவிநாசி அத்திக்கடவு திட்டம்னா நாம வாய்க்கால் வெட்டிட்டு வரணும். அங்கிருந்து அவிநாசி அத்திக்கடவுல இருந்து ஒரு வாய்க்கால் வெட்டிட்டு நம்ம ஊர் வரை கொண்டாட திட்டம் தான் முதல் திட்டம். ஆனால் அதையெல்லாம் மாற்றி காட்டி இன்னைக்கு அருமையான பைப் லைன் மூலமா ஒவ்வொரு குளம் குட்டையும் இன்னைக்கு தண்ணீர் நிரப்பி அழகு பார்த்திருக்கோம் என்று சொன்னால் நாம் துடுப்பது என்றைக்குமே நம்மளுடைய அண்ணன் பெரியசாமி அண்ணன் அவர்களை மறக்க கூடாது. அவர்தான் இதற்கு அத்தனை மூல காரணமாக இருந்திருக்கின்றார். அவருக்கு இந்த நேரத்தில் இந்த பள்ளியின் சார்பாக மேடையில் விட்டிருக்கின்ற அத்தனை சான்றோர் பெருமக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த எங்கள் சார்பாக அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஒரு அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர், பல்வேறு வகையில் இந்த பகுதிக்கு உதவியாக இருக்கக்கூடியவர். நான் இப்பொழுது வந்ததையும் எனக்கு ஒரு பிரேம் போட்டோ காட்டினாங்க. 1931 வருடம் அவருடைய தந்தையார் இந்த பள்ளியில் சிறு மாணவனாக இருந்த புகைப்படத்தை இன்று எங்களிடம் வழங்கி பள்ளிக்கு வழங்கி இருக்கிறார். அந்த மாபெரும் ஒரு அற்புதமான அன்பு உடைத்த அந்த அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கின்றோம். இந்த அற்புதமான திட்டம் துடுப்பதியில் பாத்தீங்கன்னா 16 குளம் இருக்குது. அண்ணன் வந்தோடனே சொல்லிட்டாங்க, எங்கிட்ட ஒரு மனு ஒண்ணு வச்சிருக்காங்க. சட்டமன்றத்தில் நீங்க நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களிடம் நீங்க வழங்கி எங்கள் பகுதிக்கு இன்னும் 5 குளத்துக்கு தண்ணீர் பைப் லைன் இருக்குது, ஆனா தண்ணீர் வரமாட்டேங்குது. அதை உடனடியா நீங்க அங்க சட்டமன்றம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சட்டமன்றத்தில் நீங்கள் சொல்லி எங்களுக்கு அந்த தண்ணீரை வரவழைத்து தர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அது என்னுடைய கடமை, சட்டமன்ற உறுப்பினரின் கடமைதான். அது நான் அதை உறுதியாக நான் அதை அந்த எந்த குளத்திற்கு வரவில்லையோ அந்த உயர் அதிகாரியிடம் சொல்லி உடனடியாக தண்ணீர் வருவதற்கு உண்டான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து தருவேன் என்று இந்த நேரத்தில் அண்ணன் அவர்களுக்கு உத்தரவாதத்தை நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது இந்த அற்புதமான திட்டம் பாத்தீங்கன்னா இப்படி எப்படின்னா ஒரு 16 குளம் இந்த மாதிரி நம்ம பெருந்துறை மட்டுமல்ல 3 மாவட்டங்கள் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்கள் பயனடைகின்ற 1045 குளத்திற்கும் இன்று தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு அற்புதமான திட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். நான் நேற்று முன்தினம் சட்டமன்றத்தில் நான் ஒன்றை சொன்னேன். முதலாக எனக்கு ஒரு பேச வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த முதல் கூட்டத்தில் நான் இங்கு நம்ம பகுதியிலெல்லாம் ஒவ்வொரு கோயிலையும் இன்னைக்கு கம்பம் போட்டு சலங்கையாட்டம் ஆடுவாங்க. அந்த சலங்கையாட்டம் ஆடும்போது முதல் பாடலா நம்ம பாடுவோம், முந்தி முந்தி விநாயகனே முருகா சரஸ்வதியே கந்தனுக்கு முன்பிறந்த கற்பகமே முன்னடவாய் அட வேளவனுக்கு முன்பிறந்த விக்கினாரே முன்னடவாய் என்ற பாடலை நான் பாடித்தான் முதல் சட்டமன்றத்தில் நேற்று முன்தினம் எங்களுடைய பாரம்பரிய சலங்கையாட்ட பாடலை பாடி நான் அந்த உரையை துவக்கிறேன். சட்டமன்றமே என்னை திரும்பி பார்த்தது. இந்த மாதிரி நம்மளுடைய இங்க இருக்கின்ற நம்ம கிராமங்களில் இருக்கின்ற கோவில் பாட்டை நாம் சட்டமன்றத்தில் என்னை பாட வாய்ப்பளித்த உங்களை போன்ற தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நான் 3 முறை யூனியன் கவுன்சிலராக அருகாமையில் இருக்கின்ற பொன்முடி, குள்ளம்பாளையம், கம்பளியம்பட்டி,
மேட்டுப்புதூர் 4 ஊராட்சிகளுக்கு 3 முறை 15 ஆண்டு காலம் யூனியன் கவுன்சிலராக பணியாற்றினேன். எனக்கு 4வது முறையாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி பெருந்துறை தொகுதிக்கு வெற்றி பெற்றேன். 4 ஆண்டு காலம் என்னால் முடிந்த அளவு மக்களுக்கு சிறப்பாக சேவையாற்றி இருக்கின்றேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக துடுப்பதி அனைத்து பெற்றோர்களின் தாய்மார்களும் வந்திருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் நான் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு நன்றியை காணிக்கையாக்கிக் கொண்டிருக்கின்றேன். 5வது முறை பட்ஜெட்டில் நேற்று உரையாற்றி இருக்கின்றேன். பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றேன். நம் பெருந்துறை தொகுதிக்கு அத்தியாவசிய கோரிக்கைகள் ஒரு 10 கோரிக்கை வைத்திருக்கின்றேன். அவ்வளவு அற்புதமான பெருந்துறை தொகுதி நிறைய திட்டங்கள் கொண்டாட வேண்டும். நம்மளுக்கு இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நிர்வகித்து நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர் பணி நிறைவு சதாசிவமன் அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி துடுப்பதி அருள்ராஜ் அவர்களுக்கும், நந்தா பொறியியல் கல்லூரி ஆசிரியர் ஜி ரமணி அவர்களுக்கும், இந்த பகுதியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் 10 ஆண்டு காலம் ஊராட்சியை சிறப்பாக நிர்வகித்து அமர்ந்திருக்கின்ற SA சிவன்துரை அண்ணன் அவர்களுக்கும், அதே போல முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கடந்த 15 ஆண்டு கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் சிறப்பாக இந்த பணியை நிறைவேற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரர் கவிதா அன்பரசு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருடைய சேவையெல்லாம் சிறப்பாக இது ஒரு ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா எப்படி செய்ய வேண்டுமோ கடந்த 10 ஆண்டு தலைவரும் சரி, கடந்த 5 ஆண்டு தலைவரும் சரி, ஒரு அற்புதமான உங்களுக்கெல்லாம் எப்படி ஒவ்வொரு பார்த்து நல்லா போன் பண்ணும்போது தண்ணி எடுத்துட்டு இருக்குன்னு சொல்லுவார். காலையில 6 மணிக்கு ஏதாவது நிகழ்ச்சி என்று கூப்பிட்டால் நான் இந்த போய் அந்த தண்ணி எல்லாம் எப்படி நம்ம கிராமப்புறங்களில் இருக்கின்ற மக்களுக்கு சேவை, அற்புதமான சேவையை கொடுத்திருக்கின்ற தலைவர்களை பார்த்திருக்கின்ற துடுப்பதியை நாம் நன்றி பாராட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தலைவர் கொடுத்துக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அதே போல ஆண்டுகள் முடித்துவிட்டு ஓராண்டுகள் கூட்டுறவு பட்டய படிப்பை ஈரோட்டில் முடித்தேன். நான் தேர்ந்தெடுத்த பணி என்பது ஏதோ நான் உங்களை போல கொஞ்சம் நல்லா எப்பவுமே கடைசியா தான் படிப்பேன். கொஞ்சம் டெஸ்க்ல கடைசியா தான் வந்திருப்போம். கொஞ்சம் படிப்பு வராது, ரொம்ப மிரட்டி தான் படிக்க வைப்பாங்க. இருந்தாலும் கடைசியா பாஸ் பண்ணி காலேஜ் போயிட்டோம். எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, எங்க ஊர்ல ஒரு ஆசிரியர், உங்களை போல ஒரு ஆசிரியர் நான் அப்போ 95ல 12th படிச்சுட்டு இருக்கும்போது கட்டாயம் 3 ஆண்டுகள் டிகிரி படிச்சாதான் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு வேல்யூவா இருக்கும். நீங்கள் இந்த உலகத்தில் நம்ம ஊர்ல நீங்க நன்றாக இருக்கணும் என்று சொன்னால் எப்படியோ கஷ்டப்பட்டு 3 ஆண்டு கல்லூரி படிப்பை முடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் சொன்ன கூற்றை ஏற்று நான் 3 ஆண்டுகள் கல்லூரி முடிச்சேன். 1 ஆண்டு கூட்டுறவு பட்டய படிப்பை முடித்தேன். நான் தேர்ந்தெடுத்த பணி என்பது சமூக பணி. 2006ல எதாச்சியா ஒரு யூனியன் கவுன்சில் நின்ன வெற்றி பெற்றேன். 2011ல 2வது முறை நின்ன வெற்றி பெற்றேன். 2019ல 3வது முறை நின்ன வெற்றி பெற்றேன். 4வது முறை என்னை எம்எல்ஏ ஆக்கி விட்டாங்க. எங்களுக்கு என்னன்னே தெரியல. சட்டமன்றத்துல 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் முடிச்சிருக்கின்ற, 3 முறை பேசியிருக்கிற, 3 முறை நம்ம தொகுதியினுடைய அத்தனை பிரச்சனைகளையும் என்னால் முடிந்த அளவு ஒரு மக்களுக்கு சேவையாக செய்து கொண்டிருக்கின்றேன். ஒரு அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பது இந்த மேடையில் நாம் போந்திருக்கிறோம்னா எல்லாருக்கும் தெரியும். இவர் எப்படி, இங்க இருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் எப்படி, முன்னாள் கவுன்சிலர் எப்படி, இருக்கின்ற தலைவர் கூட்டம் எப்படி, மேடையில் வெட்டுகின்ற ஒரு வேட்டி கட்டினீங்கன்னாவே உங்களை பார்த்துருவாங்க. ஊர்ல இருக்கிற பக்கத்து வீதியில் இருக்கிறவங்க நம்ம ஒரு வேட்டி கட்டிட்டு அரசியல் போயிட்டாவே இவர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிடுவாங்க. எங்களுடைய நோக்கம் ஒன்றுதான். நான் 15 ஆண்டு காலம் யூனியன் கவுன்சிலராக, 4 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக என்னால் முடிந்தளவு இந்த மக்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நான் எப்படி இத்தனை பேர் உதவி செஞ்சு நம்ம ஒரு பள்ளி இன்னைக்கு எத்தனை நன்கொடையாளர்கள்